வணக்கம். வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் கூட தேசிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற முக்கியமான பல செய்திகள் தொடர்பில் சுயாதீனமான எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் அபிலேஷ். வணக்கம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொதுவாக தமிழ் பத்திரிகைகளில் மிக பிரதானமான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்ற செய்தி தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை விவகாரம் தொடர்பான ஒரு செய்தியாகத்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தங்களை விடுவிக்க கோரி கடந்த 6 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டம் இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களினுடைய எழுத்து மூலமான உத்தரவாதத்தை அடுத்து, அதாவது அவர்களை விடுவிப்பதற்கான எழுத்து மூலமான உத்தரவாதத்தை அடுத்து இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலான செய்திதான் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் மிக பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், ஜனாதிபதியின் எழுத்து மூல உறுதிமொழியை அடுத்து கைதிகளின் உண்ணாவிரதம் இடைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 7க்கு முன் தீர்வின்றேல் மீண்டும் போராட்டம், கைதிகள் அறிவிப்பு என்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை வழங்கியிருக்கின்றது. இதே போல சம்பந்தன் ஐயா அவர்களினுடைய ஒரு கருத்தினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 20 முதல் 30 பேரை தவிர ஏனைய தமிழ் அரசியல் கைதிகள் நவம்பர் மாதம் 7ற்கு முன் விடுதலை என்பதாக சம்பந்தன் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கூட இது தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. உண்ணாவிரதம் இடைநிறுத்தம் உறுதியளித்தவாறு நவம்பர் 7ற்குள் தீர்வை பெற்று தருமாறு சம்பந்தனிடம் கோரிக்கை என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல அந்த பிரதானமான செய்திக்குள் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக கைதிகள் மீது கருணை காட்டுங்கள், வடக்கு முதல்வரின் கோரிக்கையின் பின்னர் ஜனாதிபதி உறுதிமொழி என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியினையும் கூட தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கின்றது. அதோடு இணைந்ததாக நாங்கள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனும் கூட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் கூட அவர் விடுத்திருந்தார். அந்த செய்தியும் கூட இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் நாட்டில் நல்லெண்ணம் ஏற்படுத்த முடியாது என்கின்ற ஒரு கருத்தினை அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் கூறியிருந்தார். அந்த செய்தியினையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், முடிவுக்கு வந்தது உண்ணாவிரதம், விடுதலைக்கு சம்பந்தன் விக்கியிடம் ஜனாதிபதி உத்தரவாதம் என்பதாகத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல ஜனாதிபதியினுடைய உறுதியை கைதிகளிடம் தெரிவித்தேன், சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாக இருக்கின்றது. இது தவிர இன்னும் ஒரு முக்கியமான செய்தியினையும் கூட நாங்கள் இதோடு சேர்த்து இணைத்துக் கொள்ளலாம். விக்கிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சிங்கள ஊடகங்களினுடைய புனைக்கதை என மாவை கூறுகின்றார் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இன்றைய பிரதான செய்தியாக நாம் இதனை பார்க்கலாம். நேற்றைய தினம் கூட நாங்கள் இந்த அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தோம். நேற்றைய தினம் எங்களுடைய செய்தி அறிக்கையின்படி நாங்கள் தெரிவித்த விடயம் என்னவென்றால், நேற்றைய தினத்துக்கு முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகிய இருவரும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களினுடைய இல்லத்திற்கு சென்று அவருடன் பேசுகின்ற போது ஜனாதிபதியுடன் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜனாதிபதி நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்பதான வாக்குறுதியை அளித்திருக்கின்றார் என்பதாக அவர்கள் தகவல்கள் தெரிவித்ததாகவும், இருந்தபோதும் கூட சிறை கைதிகளை பொறுத்த அளவிலே இவ்வாறான உத்தரவாதங்களை நாங்கள் நம்ப மாட்டோம், ஜனாதிபதி நேரடியாக வாய்மொழி மூலமாக இதற்கான உத்தரவாதத்தை தர வேண்டும் என்பதான கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அவ்வாறு இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லையாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 16 உறுப்பினர்களும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்று இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களும் எங்களோடு உட்கார்ந்து இந்த விடயம் தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதான கோரிக்கைகளையும் சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் நேற்றைய தினம் விடுத்திருந்தார்கள். இதற்கிடையிலே இன்று இப்படியான ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய வாக்குறுதியை நம்பி இப்பொழுது மக்கள் தற்காலிகமாக உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலைக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் அவர்கள், அதே போன்று செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய மூவரும் சென்று அங்கே உள்ள அரசியல் கைதிகள் நூற்றுக்கணக்கானவர்களை சந்தித்து நிலைமைகளை எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே ஜனாதிபதியுடன் நேரடியாக பேசியதற்கு அமைவாகவும் நீதி அமைச்சருடன் கலந்துரையாடியதற்கு அமைவாகவும் ஜனாதிபதி இந்த மாத இறுதிக்குள் இது தொடர்பாக கண்டறிவதற்கான விசேட பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதாகவும், நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது என்பதாகவும் உத்தரவாதப்படுத்தி இருப்பதாக அவர்களிடம் விளக்கத்தை எடுத்துச் சொல்லி, எனவே
எனவே நாங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுவோம். ஏனென்றால் அரசாங்கத்திற்கும் இந்த விடயம் தொடர்பான ஒரு தீர்வினை பெற்றுத்தருவதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுக்க வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கின்றது என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தன் அவர்கள் வலியுறுத்தியதன் பேரிலே சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகள் இந்த விடயத்திற்கு உடன்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக இதில் உள்ள சில விதிவிலக்குகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது ஏறத்தாழ 30 பேர் அளவிலே கடும் குற்றங்களோடு தொடர்பட்டவர்கள் சிறைச்சாலைகளில் இருப்பதாகவும் அவர்களை தவிர்த்து ஏனையவர்களினுடைய விடுதலை தொடர்பாகத்தான் நவம்பர் 7ஆம் தேதிக்குள் முடிவு எட்டப்படும் என்பதான விடயத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அந்த குறித்த நபர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். எனவே சிறை கைதிகள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதோடு அரசாங்கத்திற்கு ஒரு கால அவகாசத்தை வழங்குவதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். இருந்தபோதும் கூட நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த விடயம் தொடர்பாக தீர்க்கமான ஒரு தீர்வு எட்டப்படாமல் விடுமாக இருந்தால் 7ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் உண்ணாவிரதத்தை தொடங்க இருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்து கொள்ளும். நீங்கள் தொடங்குவீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உங்களோடு இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தும் என்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் அந்த சிறை கைதிகளிடம் உறுதியளித்ததை தொடர்ந்துதான் இப்பொழுது உண்ணாவிரதம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது துரிதமாக இந்த விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்றைய தினம் இணையதள செய்திகளை நாம் பார்க்கின்ற போது 2 வேறுபட்ட கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளிலும் கூட வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். புலனறுவையிலே ஜனாதிபதி இருக்கின்ற போது ஜனாதிபதியுடன் உரையாடி 34 பேர் வரையிலும் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய உரிமை பிரச்சினை. நீங்கள் இந்த 100 நாள் வேலை திட்டம் தொடங்குவதற்கு முன்பதாகவே இதற்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றீர்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக கரிசனை எடுத்து நீங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இவ்வாறு யாராவது ஒருவர் உயிரிழக்க நேரிடுமாக இருந்தால் இது ஒரு பாரியதொரு பிரச்சனையை தோற்றுவித்துவிடும். எனவே நீங்கள் இதற்கு ஒரு முடிவினை எடுங்கள். மக்களும் உங்களுடைய உத்தியோகபூர்வமான ஒரு முடிவைத்தான் மக்கள் நம்புகின்றார்கள். உங்களுடைய நடவடிக்கைகள் மீது தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அந்த உறுதிமொழியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதாக வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிய போது இதற்கு நான் நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வினை பெற்றுத் தருவேன் என்பதாக ஜனாதிபதி உறுதியளித்ததான ஒரு செய்தியையும் நாங்கள் பெரிதான ஒரு தலைப்பின் கீழ் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த இணையதளங்களில் வந்திருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற போது வடமாகாண முதலமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக துரிதமான நடவடிக்கைகளை எடுத்தார். ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அந்த போராட்டம் தொடங்கிய போது. அதே போன்று புலனறுவையில் ஜனாதிபதி இருக்கின்ற போது தொலைபேசி மூலமாக அழைத்து இதற்கு உடனடியாக தீர்வு நீங்கள் காண வேண்டும் என்பதான விடயங்களையும் பேசியதோடு பிணையில் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு புலனாய்வு பிரிவினரால் தொல்லை கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை சாதாரணமாக அவர்களுக்கு வாழ முடியாத நிலை இருக்கின்றது. எனவே அவர்கள் தொடர்பாகவும் நீங்கள் கரிசனை எடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஜனாதிபதிக்கு அழுத்தங்கள் கொடுத்தவராக வடமாகாண முதலமைச்சர் இருந்தார். எனவே அவருடைய நடவடிக்கையின் காரணமாகத்தான் இந்த விடுதலை சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்திலே தாங்களும் தங்களுடைய பெயரை பொதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்கள் சென்று இந்த விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரை முனைத்து கொண்டு பேசியிருந்தார் என்பதான சில தகவல்களையும் நாங்கள் பத்திரிகைகளிலும் அதே போன்று சில இணையதளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் இந்த விடயத்தை மேற்கொண்டார்கள் என்பதல்ல பிரச்சனை. இங்கே இருக்கின்ற சிறை கைதிகளினுடைய விடுதலை எப்படியேனும் சாத்தியப்பட வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. உண்மையாகவே நேற்று முன்தினம் கூட வடமாகாண முதலமைச்சர் எவ்வாறு தன்னுடைய முயற்சிகளை செய்தாரோ அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் ஐயா அவர்கள் ஆகிய இருவரும் இணைந்தும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். நிதியமைச்சரை சந்தித்திருந்தார்கள், ஜனாதிபதியுடன் உரையாடியிருந்தார்கள். எனவே எல்லோரும் சேர்ந்ததான ஒரு கூட்டு முயற்சி. செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கூட சிறைச்சாலைகளிலே பல மணி நேரங்கள் உட்கார்ந்திருந்தார் என்பதான செய்திகளையும் நாம் பார்க்கலாம். எல்லோரும் இணைந்ததாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை எட்டி தருவதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். அத்தோடு நவம்பர் 7ஆம் தேதிக்குள் இந்த முடிவு எட்டப்படவில்லையாக இருந்தால் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்து கொள்ளும் என்பதான உறுதி அளித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான இந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகளை நாம் பேசி இதற்கான ஒரு தீர்வினை எட்டுவதற்கு முன்வருகின்ற போதும் இவ்வாறு இந்த கூட்டமைப்புக்குள் பிரச்சனை, வடமாகாண முதலமைச்சருக்கும் கூட்டமைப்பினருக்கும் இடையிலே பிரச்சனை, கூட்டமைப்புக்குள் பல பிரிவு இவ்வாறான சில வதந்திகள் வருவதையும் நாம் தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. இது திட்டமிட்டு பெரும்பான்மை இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலரால் பரப்பப்படுகின்றதா அல்லது சில விடயங்களை புரிந்து கொள்ளாத தமிழ் பேசும் தரப்பிலிருந்தே இத்தகைய கதைகள் உருவாகின்றன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனவே இத்தகையதொரு பிரச்சனை எழுகின்ற சந்தர்ப்பத்திலே எமக்கு தேவையான அடிப்படை உரிமை பிரச்சனைகள் தொடர்பான தீர்வு
எட்டப்படுவதற்கு நாம் வழிகோல வேண்டுமே தவிர இருக்கின்ற இந்த விடயங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்குள் ஒரு பிளவை உண்டு பண்ணும் விதமான செய்திகளை உண்டு பண்ணக்கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம். இதற்கிடையிலே இன்னும் சில விடயங்கள் இது தொடர்பாக பேச வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த எத்தனை சிறை கைதிகள் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விடயம். இதற்கு முன்பதான காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற போது பயங்கரவாத தடை சட்டம், அவசர கால சட்டம் என்பவற்றின் காரணமாக யுத்த காலத்தில் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள், விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள், இவ்வாறான பல பேர் இங்கே கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்றும் சிறு குற்றங்கள் புரிந்தவர்கள், பெருங்குற்றங்கள் புரிந்தவர்களும் இவ்வாறான சிறை கைதிகளுக்குள் இருக்கின்றார்கள் என்பதான தகவல்களும் இருக்கின்றன. இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்குவதற்கு முன்பதாக நீதி அமைச்சர் கூட இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது அங்கே இருப்பவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, இவர்கள் கொடும் குற்றம் புரிந்தவர்கள் என்பதான ஒரு கருத்தையும், விடுதலை புலிகள் என்பதான ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இங்கே சில நியாயமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதாவது 12,000க்கும் அதிகமான விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் போரிலே பங்கு பற்றியவர்களுக்கு நீங்கள் புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுதலை செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவும் அல்லது அவர்களுக்கு தகவல்கள் வழங்கினார்கள் என்கின்ற பெயரிலோ அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவசர கால சட்டம், தடுப்பு சட்டம் என்பவற்றின் மூலமாக கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதான நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதுவும் இன்னும் ஒரு விடயத்தை நாம் கூர்ந்து பார்க்கின்ற போது இந்த சிறை கைதிகள் இதுவரை காலமும் இந்த உண்ணாவிரதம் தொடங்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருந்ததென்றால், எங்கள் மீது தவறு இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுங்கள், இப்பொழுது எங்களை கைது செய்திருக்கிறீர்கள், காரணத்தை கூறுங்கள், வழக்கு தாக்கல் செய்யுங்கள், நீதிமன்றம் மூலமாக குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு தண்டனை பெற்று தாருங்கள் என்பதாக கோரினார்களே அல்லாமல் பொது மன்னிப்பு என்பதான விடயத்தை இதுவரை காலமும் அவர்கள் கோரவே இல்லை என்பது இங்கே முக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது இதன் மூலமாக ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையிலே இவ்வாறு தொடர்ந்து இருப்பதை பாட்டிலும் எங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பை வழங்கியேனும் விடுதலை செய்யுங்கள் என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான ஒரு விடயம். இந்த சிறை கைதிகள் தொடர்பாக எத்தனை பேர் இதுவரையில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. 217 கைதிகள் உள்ளனர் என்றும் சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த சிறை கைதிகள் தொடர்பாக அவர்களை விடுதலை செய்வதற்கான அமைப்பினுடைய ஏற்பாட்டாளரான சுந்தரம் மகேந்திரன் அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 2015 மார்ச் மாதம் வரையில் இலங்கை சிறைகளிலே 178 கைதிகளும் வெளிக்கடை சிறையில் ஒரு பெண் கைதியும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது மொனராகலையில் 3 பேர், போகாம்பரையில் 16 பேர், கொழும்பில் 22 பேர், அனுராதபுரத்தில் 42 பேர், நீர்கொழும்பில் 3 பேர், யாழ்ப்பாணத்தில் 6 பேர், பதுளையில் 2 பேர், புலனறுவையில் 3 பேர், மெகசீனில் 72 பேர், மட்டக்களப்பில் 6 பேர், வெளிக்கடையில் 2 பேர் என அவருடைய விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் மனித உரிமை பேரவையிலும் கூட இவ்வாறு சிறை கைதிகள், அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சர்த்து இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பந்தி 19 என்ன சொல்கின்றது என்றால், அரசாங்கம் இன்னமும் 258 பேர் தடுப்பு காவலில் உள்ளதாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இதில் 60 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, 54 பேர் முன்னரே தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள், ஏனையவை நிலுவையில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 258 பேர் வரையிலே இவ்வாறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறு கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட 240 பேர் சிறை கைதிகளாக இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலையும் நாம் பார்க்கலாம். இதே நேரத்தில் இந்த சிறை கைதிகள் என்னென்ன காலகட்டத்திலே இருந்தவர்கள், சில பேர் பார்த்தீர்களாக இருந்தால் வெள்ளை வேன் மூலமாக கடத்தப்பட்டவர்கள் அல்லது இனம் தெரியாமல் போனவர்கள், அடையாளம் இல்லாமல் எங்கே சென்றார்கள் என்கின்ற காணாமல் போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அவர்களிலும் சிலர் இங்கே இருக்கக்கூடும் என்பதான நம்பிக்கையும் இருக்கின்றது. எனவே இந்த சிறை கைதிகள் தொடர்பான விவரங்கள் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கு முன்னரான காலங்களிலே சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பிரதம மந்திரி கூட இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்களை அங்கே கோரின போதும் அது தொடர்பான சரியான தகவல்களை இங்கே வழங்கப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக சரியான தகவல்களை வழங்காததன் காரணமாகவும் இது தொடர்பான சரியான அறிக்கைகள் வெளிவராமல் இருக்கின்ற ஒரு நிலையையும் இங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எப்படி இருந்த போதும் கூட நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் இந்த சிறை கைதிகளை சந்தித்து பேசுகின்ற போது ஒரு விடயத்தை தெளிவாக உணர்த்தியிருந்தார். ஜனாதிபதி இங்கே உள்ளவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக மிகுந்த அக்கறையோடு இருக்கின்றார். எனவே இவருடைய அக்கறையை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படியேனும் இவர்களை விடுதலை செய்வது என்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்திருக்கின்றார். அதற்கான பொறிமுறையை உருவாக்கி நவம்பர் 7க்குள் அவர் விடுதலை செய்வதாக கூறியிருக்கின்றார் என்பதான உத்தரவாதத்தை அவர் அளித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பதாக இவ்வாறான சிறை கைதிகள் தொடர்பான சரியானதொரு பொறிமுறை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும்.
கட்டாயமாக இன்னும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எக்னலிகோட கொலை முக்கியஸ்தவர் கைதாவார் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோடவின் கொலை தொடர்பாக கடந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகித்த ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல மறைந்த முன்னாள் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான கே வேலாயுதத்தினுடைய இறுதி கிரியைகள் தொடர்பான ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரனினுடைய ஒரு முறைப்பாடு தொடர்பான ஒரு செய்தியும் கூட தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்றது. முல்லையில் மனித புதைக்குழியா, போலீஸ் விசாரணை ஆரம்பம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் முறைப்பாடு என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அரியாலை முள்ளி பகுதியில் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக முன்னர் இருந்த குடியிருப்புகள் இல்லாத பகுதியில் இருந்து மாணவி ஒருவர் உட்பட பெண்கள் இருவருடையதென நம்பப்படும் மண்டையோடுகளும் எலும்புக்கூடுகளும் சிதைவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது தொடர்பாக இப்பொழுது மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், மலையகத்தில் பல பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை, அவதானமாக இருக்குமாறு மக்களிடம் கோரிக்கை என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த சீரற்ற காலநிலையின் காரணமாக 7 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாகத்தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, ரத்னபுரி ஆகிய மலையக பகுதிகளிலும் களுத்துறை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் தான் இவ்வாறான மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய மண்சரிவு ஆய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தியினை தான் வீரகேசரி பத்திரிகை வழங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், தினகரன் பத்திரிகையும் கூட எக்னலிகோட தொடர்பான ஒரு செய்தியினை வழங்கி இருக்கின்றது. எக்னலிகோட கடலில் வீசப்பட்டாரா என்று கேள்வி அடையாளம் இடப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. லங்கா நியூஸ் ஊடகவியலாளர் எக்னலிகோட கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலம் கடலில் வீசப்பட்டுள்ளதாக இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அது தொடர்பிலான ஒரு விடயமாகத்தான் தினகரன் பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய சிங்கப்பூர் விஜயம் தொடர்பான ஒரு புகைப்படத்தினையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அந்த நாட்டினுடைய பிரதமர் லீசியன் லோங்கை வெள்ளியன்று சந்தித்து உரையாடினார். அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை தான் தினகரன் பத்திரிகை தன்னுடைய முற்பக்கத்தில் வழங்கி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, வெள்ளை வேன் கடத்தல்கள் தொடர்பான ஒரு செய்தியினை நாங்கள் கடந்த காலங்களில் பரபரப்பாக பார்த்திருந்தோம். இப்பொழுது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அது தொடர்பிலான ஒரு செய்தியினையும் கூட தன்னுடைய முற்பக்கத்தில் வழங்கி இருக்கின்றது. வெள்ளை வேன் கடத்தலில் அதிர்ச்சி தகவல்கள் அம்பலம், கோத்தாவின் வலது கைவிரல் கைதாகலாம் என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆமாம், வெள்ளை வேன் கடத்தல் என்பது கடந்த ஆட்சி காலத்தின் போது பரவலாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையிலே நீதி இருக்கின்றதா இல்லையா என்பதான கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டமைக்கான பிரதான காரணம் இத்தகைய விடயங்கள் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது வெள்ளை வேன் கடத்தல் தொடர்பான பல்வேறு ரகசியங்கள் அம்பலமாக இருக்கின்றது என்பதாக உத்தியோகபூர்வமான ஒரு தகவலாக இது தெரிவிக்கப்படவில்லை. இது நம்பகரமான தகவல்களாக இருக்கின்றது. இது நம்பகரமானவர்கள் மூலமாக வெளிவந்த தகவல் என்பதாக நான் நினைக்கின்றேன். தினகரன் பத்திரிகை மாத்திரம் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. அந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, கடந்த காலங்களிலே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தெற்கில் அவருடைய ஒரு ஒத்துழைப்பு அல்லது அவருடைய துணை கொண்டு இது நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. அது உண்மையாக என்பதாக நாம் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே இந்த நடவடிக்கைகளுக்காக, இந்த வெள்ளைவன் கடத்தலுக்காக 3 குழுக்கள் பயன்படுத்தப்பட்டதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதலாவது குழுவினுடைய செயற்பாடு என்னவென்று பார்த்தால், அதாவது யாரை கடத்த வேண்டுமோ அவர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிப்பது. அவர்கள் தொடர்பாக தகவல்களை சேகரித்து அவர் எங்கே செல்கின்றார், எங்கே வருகின்றார், அவர் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வைத்து அவரை நாம் கடத்தலாம் உள்ளிட்ட புலனாய்வு தகவல்களை பெற்றுக்கொண்டு அவரை கடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வரையிலான ஒரு குழு, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று 2வது குழு ஒன்று இருந்திருக்கின்றது. இந்த 2வது குழு தான் இந்த கடத்தல் குழுவாக இருந்திருக்கின்றது. எனவே குறிப்பிட்ட நபரை சென்று கடத்துவது, அவர்களை கடத்துவதற்கெனும் 2 குழுக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எப்படி அவர்களை கடத்துவது என்பது தொடர்பாக இவர்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு யாரும் சந்தேகிக்காத வகையிலே கடத்துவதே இவர்களுடைய வேலையாக இருந்திருக்கின்றது. இந்த முதலாவது குழுவிலே இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால், பாதுகாப்பு படையோடு தொடர்புபட்டவர்கள், முன்னாள் பாதுகாப்பு செயலாளரோடு சார்பு நிலையை கொண்டிருந்தவர்கள் என்பதாகவும், அதே நேரத்திலே முன்னாள் விடுதலை புலியிலிருந்து வெளியேறிய வீரர்களும் இதில் இருந்தார்கள் என்பதாகவும் இப்பொழுது சில தகவல்கள் கசிந்துள்ளன. எனவே முதலாவது குழு தகவல்களை சேமிக்கின்ற, அதே நேரத்தில் இந்த கடத்துவதற்கான
கடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற குழுவாகவும், இரண்டாவது குழு இந்த கடத்துகின்ற வேலையை செய்கின்ற குழுவாகவும் இருந்திருக்கின்ற அதே வேளையிலே இந்த மூன்றாவது குழு என்பது மிகவும் வித்தியாசமான குழு, அற்புதமான குழு என்பதாக அந்த குழுவுக்கு பெயர் அளித்திருக்கின்றார்கள். இந்த குழுவினுடைய வேலை என்னவென்றால், இப்பொழுது ஒரு காரியத்தை செய்கின்ற போது எப்படியும் ஒரு தடயத்தை யாராவது விட்டு சென்று விடுவார்கள் என்பது வழக்கமாக இருக்கின்றது. இவர் ஒருவர் குற்றத்தை செய்தாலுமே அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு தடயத்தை அவருக்கு தெரியாமல் அவர் விட்டு சென்று விடுவார் என்பது வழக்கம். இதனை கொண்டுதான் இன்று குற்றவியல் வழக்குகளிலே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதை பார்க்கலாம். எனவே இந்த பாதுகாப்பு துறையோடு தொடர்பட்டவர்கள் இது தொடர்பாக அதிகம் தெளிவோடு இருந்தவர்கள் என்பதால் இந்த மூன்றாவது குழுவான அற்புதமான குழு என்கின்ற குழு என்ன செய்திருக்கின்றது என்றால், ஒரு கடத்தல் நிகழ்ந்ததன் பிற்பாடு இந்த கடத்தல் தொடர்பான தடயங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதை தேடி சென்று அதனை அழிக்கின்ற செயலிலே ஈடுபட்ட ஒரு குழுவாக இந்த மூன்றாவது குழு ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த மூன்றாவது குழுவினுடைய செயற்பாடுகளை நாம் பார்க்கின்ற போது பெரும்பாலும் இவர்கள் சிவில் ஆடைகளில் இருக்கின்ற பாதுகாப்பு பிரிவை சார்ந்தவர்கள் அல்லது புலனாய்வு பிரிவை சார்ந்தவர்கள் என்கின்ற பேரிலே அந்த ஊரிலே நடமாடி அல்லது அந்த ஊரிலே இருக்கின்ற பொதுமக்கள் போன்றும் தங்களை காட்டிக்கொண்டு பல்வேறு தடயங்களை இவர்கள் அளித்திருந்ததாகவும், அதன் மூலமாகத்தான் இப்பொழுது இந்த வெள்ளை வேன் கடத்தல் தொடர்பான சாட்சியங்களை பெறுவதோ அல்லது அது தொடர்பான ஆதாரங்களை பெறுவதிலோ பாரிய சிக்கல்கள் தோன்றுவதற்கு காரணம் இந்த மூன்றாவது குழுவினுடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த மூன்று குழுவினையும் வைத்துக் கொண்டுதான் வெள்ளை வேன் கடத்தல் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக விரைவில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்களுடைய வலது கரம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவும் நம்பகமான தகவல் என்கின்ற அடிப்படையில் தினகரன் பத்திரிகை வரைந்திருக்கின்ற ஒரு செய்தியை அல்லாமல் இது தொடர்பான உண்மை நிலையை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு கடத்தி செல்லப்படுபவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களிடம் போதிய விடயங்களை எல்லாம் பெற்றதன் பிற்பாடு அவர்கள் கொழும்பிலிருந்து தூரத்தில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய தலையோ உடலோ வெளியே வராத வகையில் கடலுக்குள் அவர்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றன. இது தொடர்பான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனையும் கூட இந்த இரண்டாவது குழு தான் செய்யும். கடத்துவது, அதே போன்று கடத்துபவர்களை கொலை செய்வது, அவர்களை வெளியிலே தெரியாத விதத்தில் அழித்தொழிப்பது உள்ளிட்ட வேலைகளை இந்த இரண்டாவது குழு செய்திருப்பதாகவும், மூன்றாவது குழு இந்த தடயங்களை அளிக்கின்ற வேலையை செய்திருப்பதாகவும், வெகு விரைவிலே இது தொடர்பான பலரும் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் தான் இந்த பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. அண்மை காலமாக நாங்கள் இணையதளங்களை பார்க்கின்ற போதும் கூட முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிரான விசாரணைகளிலே பல்வேறு ரகசியங்கள் அம்பலமாகி வருகின்றன. எனவே அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான முடிவு எதையும் இதுவரையிலும் இந்த விசாரணைகளை மேற்கொள்கின்ற அதிகாரிகளோ அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளரோ தெரிவிக்கவில்லை. எனவே அந்த உத்தியோகபூர்வமான செய்திகள் வரும் வரையிலும் இதையும் ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே அல்லாமல் இதை ஒரு உண்மையான ஒரு விடயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்பதில் சந்தேகம் இருப்பதையும் இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய தினம் சிலுமின பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். சிலுமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பார்ப்போமானால், அல்லாஸ் கத்தோ தோறுமோரு பலான்னு நெஹ அல்லாஸ் கொமசாரிஸ்வரிய பொறந்துவே என்பதாகத்தான் சிலுமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டால் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் என பாரபட்சம் காட்டப்போவதில்லை என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் டில்ருக்ஷி டயஸ் உறுதிமொழியினை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தில் மாத்திரம் 3095 லஞ்ச ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விபரத்தினையும் கூட அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த செய்தியினை தான் நாங்கள் சிலுமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதே செய்தியினை சண்டே ஐலண்ட் பத்திரிகையும் கூட வழங்கி இருக்கின்றது. வேல்ஸ் ஷார்க்ஸ் ஆர் ஸ்பிராட்ஸ் will be netted in. We will go after corrupt officials, says bribery director general என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பெரிய சுறாவாக இருந்தாலும் சரி, சிறிய அளவிலான நெத்திலி மீன்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் பிடிபடுவார்கள் என்கின்ற முறையில் தான் அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. சரியான முறையில் எங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்வதன் அடிப்படையில் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் கைது செய்வதற்கான அது தொடர்பிலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்றுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் இப்பொழுது உறுதிமொழியினை வழங்கியிருக்கின்றார். அந்த செய்தியாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சிலுமின பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தியை இணைத்துக் கொள்வோமானால், தே மிலதீகான தே அமதி கோட்டி சியாக் இல்லா என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. தேயிலை கொள்வனவிற்காக திரைசேரியிடமிருந்து 100 கோடி ரூபாய்களை பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சு கோரியுள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால்,
වසරකට කුඩු කිලෝ 3500ක් රටට හොරෙන් එනවා. நாவிக ஹமுதாபதி என்பதாகத்தான் ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வருடத்திற்கு 3500 கிலோ குடு எமது நாட்டிற்குள் கொண்டு வரப்படுவதாக கடற்படையினுடைய கட்டளை தளபதி தெரிவித்திருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போல தொடர்ச்சியாக வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் அது தொடர்பிலான ஒரு செயற்பாடுகள் பற்றிய செய்தியினையும் கூட நாங்கள் சிலுமின பத்திரிகையில் பார்க்கலாம். ரியானதுரு வலக்வண்ணா அலுத் நீதி கெனை என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதிகரித்து வருகின்ற வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால் சிலுமின பத்திரிகையில் இருந்து வெலே சுதா ஹமுவீம லே ஞாந்தின்ட பமனா என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்ற வெலே சுதாவினை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அவரினுடைய இரத்த உறவுகளுக்கு மாத்திரம்தான் காணப்படுவதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய சில செய்திகளையும் கூட இணைத்துக் கொள்வோமானால் சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி culprits got away paying small fines during previous regime. Government to review ethanol smuggling cases to recover billions of rupees in losses என்பதாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. எத்தனால் கடத்தல் விவகாரம் தொடர்பாக பில்லியன் கணக்கான நட்டத்தை மீள வசூலிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாகத்தான் இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முன்னாள் அரசினுடைய காலகட்டங்களில் இந்த எத்தனால் தொடர்பான கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் சிறிய அளவிலான ஒரு தண்டப்பணத்தை மட்டுமே செலுத்தியதன் அடிப்படையில் இந்த தண்டனைகளில் இருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து சரியான முறையிலான தண்டப்பணத்தை வசூலிப்பதன் மூலம் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த நட்டத்தினை ஈடு செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை அரசு வெளியிட்டிருக்கின்றது. இப்பொழுது அதற்கான செயற்பாடுகளிலும் கூட அரசாங்கம் ஈடுபட போவதாகத்தான் இந்த பிரதானமான தலைப்புச் செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் ₹100 மட்டுமே. வழிபாடு இன்று காலை 8 மணிக்கு. வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் கருணா தொடர்பிலான ஒரு செய்தியும் கூட பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தியினை நாங்கள் பார்ப்போமானால் கருணாவினுடைய வெளிநாட்டு நண்பர் ஒருவர் முகப்புத்தகத்தில் வெளியிட்டிருக்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலான செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தூக்கி எறிந்து விட்டார்கள் கருணா குமுறல் என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பும் இடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அண்மையிலே முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசச்சுரை சந்திரகாந்தன் சொல்லப்படுகின்ற பிள்ளையான் என்பவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது பல்வேறு கருத்துக்கள் எழுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விடுதலை புலிகளிடமிருந்து விடுதலை புலிகளினுடைய கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு தளபதியாக இருந்த கருணா அவர்கள் பிரிந்து சென்றதோடு சேர்ந்துதான் இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் பிரிந்து சென்றிருந்தார்கள். எனவே இவர்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே 2 பார்வைகள் இருந்தன. குறிப்பாக தங்களுடைய இனத்திற்கும் இனம் தொடர்பான போராட்டத்திற்குமான ஒரு அழிவுக்கு இவர்கள் வித்திட்டவர்கள் அல்லது இவர்கள் தான் தங்களுடைய இனத்திற்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்பதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்திலே இவர்களுக்கு ஆதரவான சில கருத்துக்களோடு இருந்தவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள், என்றும் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதும் இவர்கள் இந்த விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து கொண்டதற்கான பிறகு பார்க்கின்ற போது மிக முக்கியமான சில பதவிகள் கிடைக்கப்பெற்றன. பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதே நேரத்தில் இலங்கையினுடைய தேசிய கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கூட கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக பிள்ளையான் என்று அழைக்கப்படுபவர் இருந்தார். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. அவருக்கு முன்னாள்
பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கத்தினுடைய படுகொலை தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களும் இவ்வாறு கைது செய்யப்படுவாரா என்பதான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக எந்த ஒரு உத்தியோகபூர்வமான கருத்துக்களையும் அவர் வெளியிடவில்லை. ஆனால் இன்று இணையதளங்களிலும் அதே போன்று இப்பொழுது தினகரன் பத்திரிகையிலும் செய்தி வெளியாக இருக்கின்றன. அவர் இது தொடர்பாக அரசாங்கம் தங்களை பயன்படுத்தி கருவேப்பிலையாக பயன்படுத்தி விட்டு வெளியே வீசிவிட்டார்கள் என்பதான கருத்துக்கள் சில பத்திரிகைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, இணையதளங்களில் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதை விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் தெரிவித்தாரா என்பது தெரியவில்லை. தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தியானது அவருடைய நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற வெளிநாட்டு நண்பர் ஒருவர் முகப்புத்தகத்தில் எழுதியிருக்கின்ற ஒரு செய்தியின் அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இங்கே நாம் சில விடயங்களை கவனிக்க வேண்டும். அண்மையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தினுடைய படுகொலை தொடர்பாக அண்மையிலே பிரதீப் மாஸ்டர் மற்றும் கஜன் மாமா ஆகிய இருவரும் இந்த மட்டக்களப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் என்றே போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. ஆனால் இவர்கள் சிங்கள ஊடகங்களும் கூட இதனைத்தான் தெரிவித்திருந்தனர். ஆனால் இவர்களுடைய உண்மை நிலையை பார்க்கின்ற போது இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள். விடுதலை புலிகள் கட்சியின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக இருந்தவர் தான் இந்த பிரதீப் மாஸ்டர் என்பவர். அது மாத்திரமல்லாமல் மாகாண சபை உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கின்றார். ஆனால் இவர் முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் என்றே போலீஸ் பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடும் இவர் பிரதீப் மாஸ்டர் இணைந்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்திருந்தார்கள் என்பதான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உயர் பதவியை கடந்த அரசாங்கம் இருந்த காலத்திலே பெற்றிருந்த அவருக்கு இப்பொழுது அதே அளவு முக்கியத்துவம் அந்த கட்சிக்குள் இருக்கின்றதா என்றால் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும் என்கின்ற அளவிற்கு சமகால நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே மாதிரி ஊடகவியலாளர் பிரகீத் டெக்னிக்கலில் கூட கடத்தப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பாகவும் வவுனியாவில் வைத்து 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். முன்னாள் விடுதலை புலிகள் என்றே இவர்கள் தொடர்பாகவும் போலீஸ் தரப்பு பேசியிருந்தது. இதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜினுடைய படுகொலை தொடர்பாக தேடப்படுகின்ற முக்கிய சந்தேக நபரான தற்போது சுவிஸில் இருக்கின்ற சேரன் என்பவர் கூட முன்னாள் விடுதலை புலிகளை சேர்ந்தவர் என்பதாகத்தான் இப்பொழுது போலீஸ் தரப்பிலே கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் இதில் பலருடைய அவர் வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் இந்த விடுதலை புலியிலிருந்து பிரிந்து சென்ற கருணா அணியினை சார்ந்தவர்கள், கருணா அணியோடு இணைந்து அரசியல் நீரோட்டத்தில் இணைந்தவர்கள் என்பதான சில கருத்துக்களும் இருக்கின்ற இந்த நிலையிலே இப்பொழுது பிள்ளையானினுடைய கைதை தொடர்ந்து விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பதான சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. உண்மையிலே கடந்த காலத்திலே விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அணியினர் பிரிந்ததன் பிற்பாடு இறுதி யுத்தத்திலே இவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதான குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியினில் இருந்து முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேரடி நிகழ்வு ஒன்றினூடாக அரசியல் நேரடி கலந்துரையாடல் அதிர்வு நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற போது பல விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை முன்வைத்திருந்தார். தாங்கள் அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து தாங்கள் பிரிந்து சென்றதன் பிற்பாடு எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கும் நாங்கள் துணை போகவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தான் இந்த யுத்த வெற்றிக்கும் கருணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யவில்லை, அவருடைய படையினர் இதில் ஈடுபடுத்தவில்லை என்பதாக அவரே தெரிவித்திருக்கின்ற போது என் மீது குற்றம் சுமத்த முடியாது என்பதாக அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இருந்தாலும் மக்கள் மத்தியிலே இத்தகையதான ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பதாக பார்த்த செய்தியின் போது கூட இந்த வெள்ளை வேன் கடத்தல் தொடர்பாக இருந்த 1வது 2வது 3வது குழுவிலே முதல் குழுவிலே பாதுகாப்பு படையை சார்ந்த சிலரும் அதே போன்று முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளாக இருந்து பிரிந்து வந்தவர்களில் ஒரு சிலரும் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் யார் என்று பார்த்தால் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்தவர் கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான குழு தான். எனவே அவர்களுடைய குழுவும் இந்த வெள்ளை வேன் கடத்தலோடு தொடர்பட்டிருப்பதாக இப்பொழுது நம்பத்தகுந்த செய்திகள் என்று தெரிவிக்கின்றன. எனவே இப்பொழுது விசாரணைகள் பல்வேறு விதத்திலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னரான காலகட்டத்தில் நடந்த முக்கியமான சில அரசியல் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் நடந்து வருகின்ற நிலையிலே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரினுடைய நிலைமை என்னவாக போகிறது, அவர் குற்றவாளியா நிரபராதியா என்பதெல்லாம் இதற்கு பிறகான விசாரணைகளின் முடிவின் அடிப்படையில் தான் நாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த விநாயகமூர்த்தி முரளிதரனுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, இத்தகைய அனைத்து கொலை படுகொலைகளிலுமே இவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது இவருடைய பங்கும் இருக்கும் என்பதாக நம்பப்படுகின்ற விடயம் தொடர்பாக என்ன முடிவு எட்டப்பட இருக்கின்றது என்பதையும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஐநாவினுடைய விசாரணை அறிக்கையிலே விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணாவினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுவர்களை படைக்கு சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு யுத்த குற்றங்களோடு தொடர்பட்டவர் என்பதாக இவருடைய பெயரும்
பேரும் அங்கே இணைத்து சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சர்வதேச ரீதியாக சில குற்றம் இழைத்தவர்களுடைய பட்டியலில் இவரும் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் சர்வதேச விசாரணை உள்ளக பொறிமுறை என்பதாக இதற்கு பிறகு ஐநாவினுடைய அறிக்கை தொடர்பான நடவடிக்கைகள் இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற போதும் கூட இவர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் உள்ளூரிலே நடந்த கொலைகள் தொடர்பாகவும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வேன் கடத்தல்கள் தொடர்பாகவும் விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக எதிர்காலத்தில் இவரும் கைது செய்யப்படுவாரா என்பதான கேள்வி இப்பொழுது வலுத்திருக்கின்றது. ஆனால் தான் எந்தவித குற்றமும் செய்யவில்லை, தன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளாது என்பதாக அவர் தெரிவித்ததாகவும் சில இணையதளங்கள் செய்திகளை வெளியிடுகின்றன. இவை எல்லாமே இன்றைய நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தி பத்திரிகைகளை பார்க்கின்ற போது ஊகங்களின் அடிப்படையுடன் கூடிய செய்திகளாகத்தான் இருக்கின்றன, உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்கின்றது. வருகின்ற நாட்களிலே இவை உறுதிப்படுத்தப்படுகின்ற போது இது தொடர்பாக நாங்கள் மேலும் பேசலாம். கட்டாயமாக முஷரப். அடுத்ததாக நாங்கள் சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ரணில் டிஸ்கஸஸ் ப்ரொமோட்டிங் பைலேட்டரல் கோஆபரேஷன் வித் சிங்கப்பூரியன் பிரீமியர் என்கின்ற ஒரு செய்தியினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கப்பூரிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிங்கப்பூரினுடைய பிரதமரை சந்தித்து இருதரப்பிற்கும் இடையிலான ஒத்துழைப்பினை ஏற்படுத்துவது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கோல்டன் கீயினுடைய மீளச் செலுத்துகை தொடர்பான ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் சண்டே ஐலண்ட் பத்திரிகையில் பார்க்கலாம். Following ₹3.94 billion treasury funding approved by cabinet, GK repayments second phase expected to begin this week என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. 3.94 பில்லியன் ரூபாய் திரைசேரி நிதியிடலுக்கான அனுமதியினை கேபினட் இப்பொழுது வழங்கியதனை தொடர்ந்து கோல்டன் கீயினுடைய மீளச் செலுத்துகையின் இரண்டாவது கட்டம் அடுத்த இந்த கிழமை அளவில் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது தொடர்பிலான செய்தியாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் ஐலண்ட் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் போல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கீ டு வைட் ரேஞ்சிங் கார்பரேஷன் EU எலெக்ஷன்ஸ் அப்சர்வர் மிஷன் என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் பரிந்துரைகளை அமல்படுத்துவதன் மூலமாக பரந்துபட்ட ஒத்துழைப்புகளை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பு குழு விடுத்திருக்கின்றது. அதாவது இலங்கையினுடைய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தல் தொடர்பான தங்களுடைய கண்காணிப்பு இறுதி அறிக்கையினை வெளியிடும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்வின் பொழுதுதான் இது தொடர்பிலாக இவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கின்ற பரிந்துரைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் அடிப்படையில் ஒரு பரந்துபட்ட அளவிலான ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கருத்தினை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் கண்காணிப்பு குழு வழங்கியிருக்கின்றது. அந்த செய்தியினை தான் தி ஐலண்ட் பத்திரிகை தன்னுடைய முற்பக்கத்தில் வழங்கியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். அந்த விதத்தில் முதலாவதாக சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்பதான கோரிக்கைகள் ஒரு புறமாக முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற அலுகோஸிற்கான பதவி ஆட்சேர்ப்பு விடயங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மறுபுறத்திலே பார்க்கின்ற போது ஐநாவிலே உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் மரண தண்டனையை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது தொடர்பான விடயத்திலே இலங்கையும் அந்த விடயத்திற்கு ஆதரவு அளிப்பதான ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிறைச்சாலை மூடப்பட்டு அங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தூக்கு கயிறையும் வெளியிலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை உள்நாட்டிலே ஒரு நிலைப்பாடு, வெளிநாட்டு சர்வதேசத்திற்கு ஒரு உறுதி என்பதாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தான் இந்த சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் சித்தரிக்கிறது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் இப்பொழுது இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ந்திருக்கின்றது. அதே நேரத்திலே சாதாரணமாகவே இலங்கையிலே பொருட்களினுடைய விலை அதிகரித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ந்திருப்பதன் காரணமாக பொருட்களினுடைய விலை நம்ப முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக அதிகரிக்கப்பட இருப்பதான ஒரு எச்சரிக்கையை தான் இந்த கேலி சித்திரம் தெரிவிக்கிறது. அடுத்ததாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அண்மையிலே ஐநாவிலே ஜனாதிபதி அவர்கள் சிங்கள மொழியிலே உரையாற்றியிருந்தார். இந்த சிங்கள மொழியிலே உரையாற்றிய தொடர்பான 2 வேறுபட்ட கருத்துக்கள் வந்திருந்தன. சர்வதேசம் கூடியிருக்கின்ற ஒரு இடத்திலே ஆங்கிலத்திலே உரையாற்றி இருக்க வேண்டும் என்பதாக ஒரு சிலர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆனால் சிங்கள மொழியில் உரையாற்றியது சரி என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஐநாவிலே முதலிலே சிங்களத்தில் உரையாற்றியவன் நான், அதே போன்று சிங்களத்திலும் தமிழிலும் நான் உரையாற்றியிருந்தேன். ஜனாதிபதி அவர்கள் அங்கே சிங்களத்தில் உரையாற்றியது எனக்கு பெருமையையும் கௌரவத்தையும் தந்ததாக நான் நினைக்கின்றேன். உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம் என்பதாக அவர் பாராட்டியிருந்தார். எனவே அதனை குறிப்பிடும் விதமாகத்தான் இந்த கேலி சித்திரத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு டீயை கொடுத்து வாங்கள் இந்த பாராட்டின் ஊடாக ஜனாதிபதியோடு ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதாக இவர் முயற்சிப்பதை தான் இந்த கேலி சித்திரம் காட்டுகின்றது. நேற்றைய தினம் கூட இதை ஒத்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கலாம். அந்த கேலி சித்திரம்
அவசரத்திலே ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி நீங்கள் சிங்களத்தில் பேசியதை பாராட்டி இருக்கின்றார் என்பதாக ஒருவர் கேட்டபோது அதற்கு ஜனாதிபதி அவர்கள் அந்த நரி குறித்து இந்த காகத்திற்கு சரியாகவே தெரியும் என்பதாக ஒரு பதிலையும் சொல்லியிருந்தார். அடுத்ததாக லங்கா பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். இந்த பத்திரிகையில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போதே எதற்காக இவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார, உதய கம்மன் பிள்ளை உள்ளிட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்பவை பெரும்பாலும் இந்த ஜெனீவா அறிக்கைக்கு எதிராக இப்பொழுது அவர்கள் கோஷமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் நடத்தப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இது சித்தரிக்கின்றது. அடுத்ததாக திவையின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். திவையின பத்திரிகையினுடைய கேலி சித்திரமும் அது தொடர்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இறுதியாக ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாட்டு இலாபத்தை வைத்து, அதாவது இலங்கையிலே இப்பொழுது நாணயத்தினுடைய பெறுமதி குறைந்திருக்கின்றது, பொருட்களினுடைய விலை அதிகரிக்கப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்படுகின்ற அந்நிய முதலீடுகள் மூலமாக கிடைக்கின்ற லாபங்களை கொண்டு இதனை சரி செய்யலாம் என்பதாக வெளிநாட்டு அமைச்சர் தெரிவிக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் அதற்காகத்தான் அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேலும் மேலும் மேற்கொண்டு வருகின்றார் என்பதையே ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் தெரிவிக்கிறது. இந்த விடயங்களோடு இன்றைய தினம் சுயாதீன செய்தி பார்வையில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வசந்தம்.lk என்கின்ற எங்களுடைய வலைத்தள முகவரியினூடாக கூட நீங்கள் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சிகளை பார்வையிடலாம் என்பதையும் அறிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.